பிரியன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். நாளை வாக்குப்பதிவு, களம் தயாராகிடுச்சா? எப்படி பார்க்குறீங்க? இருக்கு, அது இறக்கி வடிக்க வேண்டியதான் இப்போ பாக்கி. ஸோ கொதி நிலையில் இருக்குது. இப்போ அரிசியை போட்டு அது கொதி நிலையில் இருக்குது, அது இறக்கணும். இறக்கும் போது யார் கையை சுட்டுக்க போகிறாங்கன்றதான் பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம யார் சுட்டுக்க போறாங்க, யார் இலையில பரிமாற போறாங்க, அதுதான் இங்கே முக்கியம் ஆக்சுவலாக. அதாவது இந்த களம் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 4 கார்னர் ஃபைட்டுன்றது தெளிவாக தெரிஞ்சுது. அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா ராமதாஸும் சசிகலாவும் இன்னொரு முனையாக அதில் சேர்ந்தாங்க. ஏன்னா அவங்க சேர்ந்ததை நம்ம பெருசாக எடுத்துக்கணுமானா, சில இடங்களில் சில ஏரியாக்களில் அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால ஒரு பேக்கெட்டில் அவங்க ஏதாவது டேமேஜ் உண்டு பண்ணுவாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால அவங்களுக்கு சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் இது கிட்டத்தட்ட ஒரு சில ஏரியாக்களில் 5 கார்னர் ஃபைட்டாகவும் இருக்குது, சில ஏரியாக்களில் 4 கார்னர் ஃபைட்டு டஃப்பாக இருக்குது, சில ஏரியாக்களில் 3 கார்னராக இருக்குது, சில இடங்களில் 2 கார்னராக கூட இருக்குது. ஓஹோ, திமுக அதிமுகவுக்கும் போட்டி, இல்லை திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி, அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. பிரின்சிபலாக திமுக எல்லா இடத்துலையும் மற்ற கட்சிகளை ஃபைட் பண்ணுற லெவலில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு முனையில் திமுக இருக்குது, மறுமுனையில் காட்சிகள் மாறிட்டு இருக்கு. சில ஏரியாக்களில் மாறுது, சில ஏரியாக்களில் மாறல. திமுக மட்டும் அப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வேற ஒருத்தர் சொல்லுவார், இன்னொருத்தர் இல்லைங்க அது அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்குமான போட்டி தான் அப்படின்னு. அது மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்பு. பட் நம்ம பாயிண்ட் என்னன்னா, இங்கே ஆட்சியில் இருக்கிறது திமுக, அதுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஓட் பேங்க் இருக்குது, அது ஒரு மெகா கூட்டணி அமைச்சிருக்கு. அதனால் அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்றதுனால போட்டி அதுக்கு எதிராக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஆக்சுவலாக ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற அணியெல்லாம் பார்த்தீங்கன்னா மெகா கூட்டணின்னு சொல்ல முடியாது. அதிமுகலாம் மெகா கூட்டணி கிடையாது, ஒரு லிமிட்டட் கூட்டணியாக தான் அது இருக்குது. இவங்களது ஒரு மெகா கூட்டணி, பிரேமலதாவை சேர்த்துட்டாங்க, கமலை சேர்த்துட்டாங்க, எல்லாரையும் சேர்த்துட்டு ஒரு மெகா கூட்டணி அமைச்சாங்க. அதிமுக கூட்டணி அது ஒரு லிமிட்டட் கூட்டணியாக தான் போச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் ஒரு பிரச்சாரகர் தான், பழனிசாமி மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணுறார். இல்லை அவர் மற்ற யாரும் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி தெரியல. வேறு யாரும், அன்புமணி ஒரு சில ஏரியாவில் பண்ணுறார், தினகரன் கிட்டத்தட்ட ஒரு ஏரியாவில் கன்ஃபைன் ஆகிட்டார். அவர் வெளியில் வந்த மாதிரி தெரியல. எக்ஸப்ட் சென்னையில் செந்தமிழுக்காக ஒரு நாள் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். மற்றபடி பண்ண மாதிரி எனக்கு தெரியல அவர். ஸோ அதனால் அங்கே வாசனும் சில பேக்கெட்ஸுக்கு தான் போகிற மாதிரி இருந்தது. இங்கே அப்படி இல்லை. இங்கே ஸ்டாலின் பண்ணுறாரு, கனிமொழி பண்ணுறாங்க, உதயநிதி சுற்றி வராரு, ஒரு பக்கம் வைகோ சுற்றி வராரு, பிரேமலதா ஒரு பக்கம் போகிறாங்க, பேசுகிறாங்க. சில இடத்துல கொஞ்சம் வில்லங்கமாக பேசி மாட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் போகிறாங்க. திருமாவளவன் போகிறாருன்னு ஒரு பெரிய பட்டாளமே இந்த இடத்துல இருக்குது. அதனால் அவங்க ஓட் பேங்க் அவங்க தக்க வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இதில் போன எலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 21 எலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த விக்டரி மார்ஜின்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு 1000 ஓட்டுக்கு குறையாக ஒரு 8 இடத்துலாம் ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 5000 ஓட்டுக்குள்ள 31 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க. 5000 10,000 ஒரு 30 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க. 10,000 20,000 ஒரு 51 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 120 கான்ஸ்டியூன்சியில் ஒரு 20,000 ஓட்டுக்குள்ள தான் எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. 234 கான்ஸ்டியூன்சிலையும் ஆவரேஜாக திமுக அந்த சமயத்தில் வின் பண்ணது ஆவரேஜாக ஒரு 25,000 ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. அதிமுக 18,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஒரு ஆவரேஜாக வின் பண்ணியிருக்காங்க. சில இடத்துல 7,000 இருக்கலாம், சில இடத்துல 20,000 இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஸோ அதனால் இந்த ஓட்டு இருக்குல்ல, இந்த குறைந்த வித்தியாசம் 120 கான்ஸ்டியூன்சியில் இருக்குல்ல, இதை அசைச்சு பார்க்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்போ நடக்குமான்னு தான் இங்கே முக்கியமான கேள்வி. அதுக்கு காரணம் விஜய். அவர் என்ன பண்ண போகிறாரு, யாருடைய ஓட்டை ஸ்பாயில் பண்ண போகிறாருன்றது முக்கியமான விஷயம். அவரால் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றதை நான் தெளிவாக இன்னொரு தடவை சொல்கிறேன். நான் அவர் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் யாரை ஸ்பாயில் பண்ண போகிறார், அப்படி அவர் எத்தனை % ஓட்டு எடுப்பார்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதன் மூலமாக யாரை ஸ்பாயில் பண்ண போகிறான்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ களத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு விஜய் சொல்லலாம். திமுக தீய சக்தி, நான் தான் தூய சக்தியெல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் அவர் பிரச்சாரம்லாம் அப்படி பண்ண மாதிரி தெரியல. அவர் தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. 38 டிஸ்ட்ரிக்ட்டும் ஒரு போன மாதிரி தெரியல. 10 டிஸ்ட்ரிக்ட் கூட போயிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, நான் என்னை பார்க்காட்டியும் பரவாயில்ல, வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கான், அவங்க அப்பா அம்மா மட்டும் சொல்லி ஓட்டு போட வச்சுருவாங்க. இது என்ன நம்பிக்கை? இது மாதிரியான ஒரு மூட நம்பிக்கையை நான் பார்த்ததே கிடையாது. அதாவது பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி அவங்க அடம்பிடிச்சாவது ஓட்டு போட வச்சுருவாங்களாம். இது என்ன இது ஆக்சுவலாக? நீங்கள் போய் ஓட்டரை பார்க்க மாட்டீங்களா? நீங்கள் போய் ஒவ்வொரு ஓட்டரை பார்க்க வேண்டியது உங்கள் கடமை இல்லையா? ஜனநாயகத்தில் ஓட்டு கேட்குறது உங்கள் கடமை இல்லையா? நீங்கள் மக்களையே பார்க்க மாட்டீங்க, உங்களுக்கு ஓட்டு போடணுமா? உங்களுக்கும் தான் மற்ற கட்சிகள் மாதிரி தான் உங்களுக்கும் டைம் இருந்தது. நீங்களும் தான் 2 வருஷமாக கட்சி ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கீங்க. நீங்களும் தான் அங்கே கன்னியாகுமரியிலேருந்து எல்லா இடத்துக்கும் எடப்பாடியும் போயிட்டுருக்காரு, ஸ்டாலினும் போயிட்டுருக்காரு, மற்ற தலைவரும் போயிட்டுருக்காங்க. நீங்கள் மட்டும் நான் யாரையுமே பார்க்க மாட்டேன், எனக்கு எல்லாரும் ஓட்டு போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்ன சார் ஜனநாயகம்? இது அப்போ நீங்கள் சொல்கிறது பிரியன், தமிழ்நாடு களம் தயாராகிடுச்சு,
ஆனால் ஒரு முனையில திமுக அணி இருக்கு, மறுமுனை மற்றும் காட்சிகள் அங்கங்க அந்த தன்மையில தான் மாறிட்டு இருக்கு. ஆனா களத்துல வந்து ஆன்டி இன்குபன்சி இப்போ இவர் வைக்கிறாருல்ல, எடப்பாடி வைக்கிற பிரச்சாரமோ இல்லை மற்றவங்க வைக்கிற பிரச்சாரமோ பெண்கள் பாதுகாப்பு, போதையும் இருந்து நான் வந்து 3 மாசத்துல கஞ்சாவை ஒழிப்பேன், அப்புறம் தேர்தல் வாக்குறுதிகள் 10,000 கொடுக்கறது, ஃப்ரிட்ஜ் கொடுக்கறது, இவங்க திமுக சைடில் 8,000 கூப்பன் கொடுக்கறது போன்ற விஷயங்கள், 20 லட்சம் பம்ப் செட் மோட்டார் கொடுக்கறது போன்ற விஷயங்கள்லாம் பேசப்படுற பொருளாக இருக்கான்னா ரொம்ப பெரிய பேசப்படுற பொருளாக இல்லை. அந்த கடைசி நேர இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் அந்த 2 கட்சிகளும் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். களத்தில் பெரிய ஆன்டி இன்குபன்சி இருக்கிற மாதிரி தெரியல. களத்தில் ப்ரோ இன்குபன்சி இருக்கான்னா பயன் பெற்றவர்கள் திமுக ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. திமுகவுடைய ஒரே பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, அவர்களால் பயன்பெற்ற பயனாளிகள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்க அந்த பாயிண்ட்ல தான் அவங்க ஒர்க் பண்றாங்க. அவங்க ஏற்கனவே அவங்க ஓட்டர்ஸ் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டாங்க. அந்த ஓட்டரை வந்து ஓட்டு போட வைக்கணும், அவ்வளவுதான். நான் 4 கார்னர் ஃபைட்ல இல்லை 3 கார்னர் ஃபைட்ல எந்த கார்னர் ஃபைட்லயுமே நீங்க ஒரு 35% ஓட்டு வாங்கினீங்கன்னா 150 இடத்துல வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நோக்கி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விஜயை பொறுத்த மட்டும் ஜனநாயகத்து மேல அவருக்கு உண்மையிலே நம்பிக்கை இருந்தா அவர் எல்லா இடங்களுக்கும் போய் மக்களை சந்திச்சிருக்கணும். சந்திக்கவே இல்லை. அவருடைய வேட்பாளர்கள் நினைச்சாதான் ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஸோ நாம் தமிழரை பொறுத்த மட்டும் அவர் சைலண்டா ஒரு பிரச்சாரத்தை பண்ணியிருக்காரு. பட் ஆனா விஜய் வந்து அவர்கிட்டையும் ரொம்ப டேமேஜ் உண்டு பண்றாரு. அவருக்கும் பேசலாம்.